ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க. என்னடா இது, நேற்று வரைக்கும் நல்லா தனியா பேசிட்டாரு இந்த மனுஷன், அதுக்குள்ள என்னையா திடீர்னு உள்டாவா இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரியா? யார் யார் எப்பப்ப மாறீங்கன்னு தெரியல, அதை சொல்லிட்டு பாருங்க. இல்ல நீங்களா வந்து ஆரம்பத்துல இருந்து விஜய் தூக்கி பிடிச்சி பேசுற மாதிரி பேசுறீங்களா, இல்லனா உங்களை அனுப்பி விட்டு நீங்க உயர்த்தி பேசுங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை அப்படியே தாழ்த்தி பேசுங்க ஏதாவது சொல்லி விட்டு அனுப்புறாங்களா? என்னையா அப்படியே ஆளாளுக்கு நான் வரிசையில் எத்தனை பேரை பார்த்துட்டோம். ஆரம்பத்தை தளபதி விஜய் அரசியல் அப்படி பாசிட்டிவா பயங்கரமா உயர்த்தி பேசுவாங்க. அப்படியே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு பாருங்க, அப்படியே அவருடைய அரசியலையும் அவரே தாழ்த்தி பேசிட்டே இருப்பாங்க. இது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேகுவரன ஒருத்தர் அப்படிதான் ஆரம்பத்தை தூக்கி பிடிச்சி பேசுறது, அதுக்கு தளபதி விஜய் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா விமர்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஐயனாதங்கிறவங்களாம் தளபதி விஜயோட கட்சியில சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி அவரோட கட்சி சரியில்லை, அரசியல் சரியில்லை அப்படி விட்டுனாரு. சூப்பர், 2 3 லிஸ்ட்டுக்கு வரிசை சொல்லிட்டே போலாம். அந்த லிஸ்ட் வந்து இப்ப ஜேர்னலிஸ்ட் மணி இருக்காருல்ல, அவரும் சேர்ந்திருக்காரு. அதாவது நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, அந்த ஜேர்னலிஸ்ட் மணிங்கிறவரு தளபதி விஜயோடைய அரசியல தொடர்ந்து நீங்க பாத்துருப்பீங்க. அவருடைய வீடியோ எல்லா வீடியோக்களையும் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்துது. அதாவது திமுக விஜயோட பார்த்து உண்மையிலே பயப்படுது. சோ மக்கள் செல்வாக்குங்கிறது விஜயோருக்கு அதிகமாயிட்டே போகுது. அது வச்சுலாம் இன்னும் அவர் களத்துக்கே வரல, களத்துக்கு வராமலே இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு அவருக்கு உறுதியா இருக்கு அப்படி இப்படின்னு தளபதி விஜய் அவருடைய அந்த அரசியல ரொம்ப பாசிட்டிவா தொடர்ந்து பேசியிருந்த அந்த மனுஷன் நேரத்து வந்து பாத்தீங்கன்னா மீடியா போய் உட்காந்துக்கிட்டு என்னங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எதுக்குங்க அவர் ஆரம்பிச்சாரு, வெளியே வர மாட்டேக்காரு, களத்துக்கே வர மாட்டேக்காரு. லாஸ்ட் எப்பங்க களத்துக்கு வந்தாரு? அந்த பரந்தூருக்கு வந்தாரு, அதுவும் பாத்தீங்கன்னா கேரளா உட்காந்து கையெழுத்து போயிட்டாரு. அதுக்கு களத்துக்கு வர வேண்டாமா, அறிக்கை மட்டும் விட்டா நீங்க தலைவரா, இதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி இப்படி தளபதி விஜயோடைய அரசியல எதெல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாரோ, அதாவது களத்துக்கு வர முன்னாடியே அவருக்கு இவ்வளவுக்குள்ள மக்கள் செலவுக்கு இருக்கு அப்படி இப்படி பொழுது பேசுவார். இன்னைக்கு அவர் களத்துக்கு வரல, அதை பண்ணல இதா பண்ணல, அவர் என்னங்க அரசு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உச்சகதான் பேசிட்டு இருக்காரு. அது இன்னொரு பாயிண்ட் முக்கியமா கேட்டீங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா முருகன் மாநாடு பிஜேபி நடந்துச்சுல, அதை பத்தி ஏங்க இவர் வாய் திறக்கல? ஒன்னும் சப்போர்ட் பண்ணணும், இல்லன்னா எதிர்க்கணும்ல. அப்ப நீ பிஜேபி ஆளா? என்ன அடிச்சுக்க, ஏன் வாய் திறக்காம இருக்காரு? சீமான் வாய் திறந்தா எதிர்த்து பேசினார்ல, நம்ம மதிமுக வைக்க பேசினார்ல, இவர் ஏன் பேச மாட்டேங்காரு? எனக்கு இதை பார்த்தோன்னு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சொல்லிடுறேன், அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் பண்றதுக்கு நீங்க தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரணும், அந்த மனுஷனையே ஆரம்பிச்சு வரணும். இல்ல கேட்கிறேன், அவருடைய ஆசை, அவருடைய லட்சியம், அவருடைய கனவு, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரசியல் பண்றதுக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. நீங்க எல்லாரும் ஆளாள் நினைக்கிற மாதிரி நீங்க சொல்ல கூடாது, கேட்கல நீங்க இல்ல என்ன கணக்குன்னு கேட்கிறேன். அவருக்கு தோன்றணும். இப்போ நான் முருகன் மாட்டுக்கு நான் போய் சொல்லட்டுமா? நான் யாருக்குமே முருகன் மாட்டை பத்தி பேசிட்டேன். தளபதி விஜய் முருகன் மாட்டுக்கு போய் சொல்லணும் அவசியமே கிடையாது. அதை வச்சு நீங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, முதல் கொள்கை மாட்டிலே பெரியார் அவர்கள் கொள்கை தலைவரை ஏத்துக்கிறோம், ஆனா அவர்கிட்ட வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம் சொன்னார். அதன்படி யாரு வேணாலும் எந்த மதத்தினாலும் பின்பற்றலாம், அது அவங்களுடைய உரிமைங்கிற மாதிரி 80 சம்மதமா பேசினாலும், நீங்க இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்களே, இந்த முருகன் மாநாட்டை வச்சு அவருக்கு பேசணும். அந்த முருகன் மாநாடு இந்துக்கள் சார்பாக அவங்க நடத்துறாங்க, இந்து மொழி அரசு நடத்து, அதை பிஜேபி வந்து அரசியலா பயன்படுத்துது. நீங்க மட்டும் அப்ப டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகன் மாநாடு நடத்துனீங்க பழனியில, அப்ப அதுக்கு மட்டும் அவர் கருத்து சொன்னாரா? அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, அவங்க பாசினா நீங்க பாயசமான, நீங்க எல்லாருமே தேர்தல் சமயத்துல ஒரு முருகன் மாட்டு வேலை தூக்கி பிடிப்பீங்க, அது காலங்காலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வச்சு அரசியல் பண்றதுக்காக தளபதி விஜய் வரல. முருகன் மாநாடுங்கிறது ஒரு இந்து மக்கள் வழிபடுற ஒரு அவங்களுடைய நம்பிக்கை, முருகனுங்கிற கடவுள். அதுல போயிட்டு அவையே விமர்சனம் பண்ணணும் இல்ல கேட்கிறேன். உடனே ஏன் நீ வந்து பிஜேபி, அப்ப பிஜேபி ஆளா, பிஜேபி நீங்க சொன்ன உடனே அவர் பிஜேபி ஆளாயிருவாரா, இல்லன்னா பிஜேபி ஆளா இல்லாம இருப்பாரா? ஏன் இந்த பெயிண்ட் அப்பா தூக்கிட்டு வரீங்க? மணியே அப்படி பேச இல்ல இல்ல, நீங்க வந்து யார் ஏன் எதிர்க்கல, அதை ஏன் கேள்வி கேட்கலன்னா, அது ஒரு மக்கள், அதாவது இந்து மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை, அதுல எப்படி அவர் கேள்வி கேட்பாரு? அந்த ரம்ஜான் டைம்ல நோன்பு இருந்து அங்க போயிட்டு இது பண்ணிட்டு வந்தாரு. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு, ஒவ்வொரு மத நம்பிக்கை இருக்கு. சோ அதுல போயிட்டு ஒரு அரசியல புகுத்தணும், அவர் தெளிவா தான் இருக்காரு. உங்களை மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சேர்ச்சை மட்டும் இந்த திமுக அரசாங்கம் பயங்கர பிஜேபி எதிர்ப்பாங்க. அப்புறம் என்ன இருக்கு? உங்க முதல்வர் தான் பாத்தீங்கன்னா ஒரு இந்து பண்ணி கூட வாழ சொல்ல மாட்டார்ல. நீங்க எல்லாருமே இந்து மக்களோட தெய்வம், இப்ப வரைக்கும் கூட்டணியில் இருக்கிற திருமணம் வரைக்கும் இந்து தெய்வங்களை பத்தி இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு. அதாவது தமிழ் கடவுள் முருகன் எப்படி வந்தாரு அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா தமிழ் கடவுள் தான், ஏன் வந்து அவர் அண்ணன் விநாயகர் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்து மக்களுடைய புராண கதையில பத்தி அவர் கொச்சையை விமர்சிக்க தானே செய்யறாரு. இதே மத்த பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன், புராண கதையெல்லாம் எதுவுமே இல்லை, உங்க இதுல தான் இப்படிலாம் இருக்கு, இதுல இருந்து சகோதரத்துவம் இல்லை அப்படி இல்லை இப்படின்னு அவர் தான் விமர்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போவீங்க, திருநீர் வைப்பீங்க, அப்புறம் வேணே திருநீர் அழிப்பீங்க. அதாவது உங்களுக்கு அதை மதத்தை வச்சு நீங்க எல்லாம் காணாம அரசியல் பண்ணிருக்கீங்க, அந்த அரசியல பண்றதுக்கு அவர் வரல. அந்த மனுஷன் தெளிவா இருக்காரு, இந்த ஒரு மக்களுடைய மதம் சார்ந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காரு. அது அவங்கள்ட்ட நம்பிக்கை. இப்போ முருகன் மாநாடு நடத்தாங்கல்ல, அந்த முருகன் மாநாடு கிறிஸ்துவருக்கோ இஸ்லாம் சமூகத்தினருக்கோ யாருக்குமே வலிக்கிறது இல்லை. அந்த அரசியல் பண்றாங்களா அரசியல்வாதிகள், அவங்களுக்கு மட்டும் தான் வலிக்குது. ஏன்னா அந்த இந்து மக்கள் எல்லாம் ஒன்னா கூட்டுறாங்க பிஜேபி அப்படின்னு அவங்க அது இது. இவரு அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஏன்னா தளபதி விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கிறது, மக்கள் செல்வாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காரங்களோ குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க மட்டுமே வந்து அவருக்கு ஓட்டு போடுறதா வாக்கு சொல்றதா அந்த கூட்டம் கிடையாது.
ஒட்டுமொத்தமா ஜாதி மத மக்கள் எல்லா சமூகத்து மக்களுமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ஆதரிக்காங்க. அதான் அவருடைய பிளஸ் பாயிண்ட். அதனால இந்த மாதிரி மதம் சார்ந்த இந்த ஜாதி சார்ந்த விஷயத்துல தலையிட மாட்டாரு. நல்லா புரிஞ்சுடுங்க. அதனால பிஜேபி இந்த முருகன் மாட்டில் அவரையும் பேசுறேன். பிஜேபி அரசாங்கம் இப்ப வேற ஏதாவது மக்களுக்கு அணுகலிக்கிற மாதிரி ஏதாவது சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதை ஆளா இருப்பாரு. இப்ப வந்து வக்பு திருத்த சட்டத்தை எடுத்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி கொள்கை அது வந்து திணிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக தான் பேசினாரு. சோ எல்லாம் நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு. சோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி உடனே முருகன் மாட்டை பத்தி பேச வேண்டிய என்ன இருக்கு? அவங்க பிஜேபி அதை அரசியல் தான் பண்றாங்க. அது 100% தெரியுது. திமுக அரசாங்கம் அப்படிதான் பண்றாங்க. தேர்தல் சமயத்தில் இந்துக்கள் ஓட்டு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு சிறுபான்மை கட்சியில முயற்சி பண்ணுது. தளபதி விஜய் அப்படி கிடையாது. எப்பவுமே எல்லாருக்கும் பொதுவானவரா அவர் இருந்து போறாரு. அவர் அப்படியே இருக்கட்டும். அதாவது மணியை பார்க்கும்போது அவரு அதுக்கே கேள்வி கேட்கல, இதுக்கே கேள்வி கேட்கல, இவ்வளவு யோ திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க பண்ற மாதிரி அரசியல் பண்றதுக்கு அவர் வரலையா? அது அவரோட அரசியல். நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் பண்ண நீங்க தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரணும். என்ன இது கேட்கிறேன். அவரு வந்து டேக்கப்பே ஆகல. என்னங்க அரசியல் தலைவர் அப்படின்னு இது வரைக்கும் கடைசியா பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கே தெரியும். அதாவது அவருடைய வீடியோ இந்த மணி இருக்காருல்ல, அவருடைய வீடியோ லாஸ்டா பாருங்க. அப்படியே இப்ப எதெல்லாம் தவறுங்கிற மாதிரி சொல்றாரோ அதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது அவர் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னலிஸ்ட் மணி இருக்காரு. அவர் திடீர்னு ஏன் இவ்வளவுக்குள்ள இப்படி பேசுறாரு தளபதி விஜய்க்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அங்கிருந்து எது வாங்கிட்டாரா இல்லாத கூட்டு வச்சு மிரட்டிட்டாங்களான்னு புரியல. ஆலமர கட்சி நீ ஏன் அவரை புரிஞ்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு என்ன நடந்துச்சு தெரியல. உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா சேனல் மீடியா மாறி போய் உட்காந்துக்கிட்டு விஜய் பத்தி ஆப்போசிட்டா நெகட்டிவா அது வேலைக்கு ஆகாதீங்க. அந்த அரசியல் நான் இப்படிலாம் ஒரு அரசியல் தலைவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. என்னங்க இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு எனக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா நீங்க விஜய் அவர்களை நீங்க தூக்கி பிடிச்சி உயர்த்தியே பேசிட்டு இருக்கணும் அப்படிலாம் சொல்ல வரல. பொதுவா அதாவது அவங்க கட்சிக்காரங்க உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க. பொதுவா வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு வேறுபாடு தெரியும், ஒரு விமர்சனம் வரும் சில விஷயங்கள்ல அது வந்து விமர்சிக்கலாம். ஆனா அந்த மணி இருக்காருல்ல அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 2 ஓட்டு இருக்கு, அவருடைய செல்வாக்கு நாங்க தான் தூக்கிட்டே போகுது, இன்னும் களத்துக்கே வரல, இன்னும் அடுத்த களத்துக்கு சுவிட்ச் பண்ணி இருக்கலாம் அப்படியே தூக்கிறோம் அப்படி இப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுன இவரு இப்ப அதே தான் வச்சுக்கிட்டு இவரு இன்னும் களத்துக்கே வரலையே, அது எப்படி இன்னும் அதை பத்தி பேசலையே இதை பத்தி பேசலையா? சோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தோணல. அதாவது ஒருத்தனை டக்குன்னு மாறதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. இவ்வளவு நாள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்த ஒரு நிலைக்கும் திடீர்னு ஒரே நல்ல சேஞ்ச் ஆகி அப்படியே விஜய்ல ஆப்போசிட்டா இருக்குது. நான் லேட்டஸ்டா 2-3 பேருல இந்த சோசியல் மீடியால வந்துட்டு இந்த விமர்சனம் பண்ற அரசியல்வாதிகள் ஜேர்னலிஸ்ட்களை நான் பாத்திருக்கேன். ஆரம்பத்துல என்ன பண்ண முடியாது அப்படியே தளபதி விஜயோட அரசியல் அப்படி ரொம்ப பாசிட்டிவா தூக்கி பிடிப்பாங்க. ஏன்னா அந்த விஜய் ரசிகர் எல்லாருமே அந்த ஃபாலோவர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்க வீடியோ பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சடனா ஒரு நாள் அப்படியே கீழே தூக்கி போட்ட மாதிரி அவருக்கு எதிராக நெகட்டிவா பேசுவாங்க. உடனே இவங்க எல்லாரும் அவங்க திட்டுவாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து வைரல் ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பண்ற மாதிரி தோணுது. சோ இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆரம்பத்துல இருந்து விஜய்ல எதிர்த்தா வச்சுக்கலாம் இவரு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆளு யாருமே பாத்தீங்கன்னா அவரை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இவர் தளபதி விஜயோட சப்போர்ட் பண்ற போது அவருடைய அரசியல் ஆளுக்கு மாதிரி பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசிட்டே வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி விமர்சனாங்கன்னா அப்ப எல்லாரும் நினைப்பாங்க ஓ அவர் நேர்மையான ஆளு இவ்வளவு நாளா உண்மையா ஆதரிச்சாரு, உண்மையில அப்ப அங்க தப்பு இருக்கு போல விஜயோட தப்பு இருக்கு அதனால அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வேவ அலைய வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சித்தரிக்கிறாங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா தவறா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா அது அவர் சொன்னதுல 2-3 பாயிண்ட் ஒத்துக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா களத்துக்கு வரணும், அறிக்கை மட்டுமே விட்டுட்டு கூடாது, மீடியாவை சந்திக்கணும், இதெல்லாம் ஓகே தான். இது ஆரம்பத்துல இருந்து தளபதி விஜய் மேல இருக்கிறது குற்றச்சாட்டு புதுசா ஒண்ணு வரலையா? அதாவது நீங்க இத போன மாசம் கூட சொல்லிக்கலாமே. இந்த மணி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்ல இந்த மாதிரி பேசவே இல்லையா? இன்னைக்கு தான் திடீர்னு ஒரே நாள்ல மாத்தி பேசுறீங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்து இங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க, அவர் பெரிய பீப்புள் சந்திக்கல, நேரடியாக களத்துக்கு வரல, பனையூர்லயே உட்காந்துட்டு இருக்காரு, பனையூர் பண்ணையாரா. இது வந்து விஜய் அரசியல் கட்டு ஆரம்பிச்சுல இருந்து இந்த பேச்சு உலர்ந்துட்டே இருக்கு. அவருக்கு புரியுது அவருடைய அரசியல் ஒண்ணு இருக்கு, அவர் எதுவுமே பிளான் பண்ணாம வரல. நேத்து வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசாத ஒருத்தர் திடீர்னு இப்ப எல்லாம் ஒட்டுமொத்த விஜய் அவருடைய அரசியலுமே தவறுங்கிற மாதிரி சுத்தி காட்டும் போது அப்ப ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு இந்த மணிக்கு அப்படிதான் உங்களுக்கு தோணுது. சோ அவர் ஒண்ணு பாத்தீங்கன்னா விலைக்கு போயிருக்கலாம், எல்லாம் மிரட்டப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு ஓகேவா. சோ அதனால இந்த மணி அவர்கள் பேசுற பேச்ச பார்த்தவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஆளு எப்படி பேசுறாரு, உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுதா இல்லையா, அதை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கேட்டீங்கன்னா இப்ப 2-3 நாட்களா ஒரு டாபிக் பயங்கரம் ஓடி இருக்கு. நம்மளுடைய கமெண்ட்ல கூட ஒருத்தர் போட்டார், அண்ணா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அதாவது விஜய் அவரை பாத்தீங்கன்னா இந்த சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. அதாவது இந்த 2026 தேர்தல் அந்த ரிசல்ட்டை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போலாம வேண்டாம முடிவு பண்ண போறாராம். அவங்க கூட நடிச்சு நடிகை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அதை பத்தி அங்க எல்லா டாபிக் பேசிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போறவரா அது எப்படின்னா நல்லா இருக்கும், ஒரு ஒன்ஸ் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அரசியலா தாங்க இருக்கணும், ஜெயிச்சால் தோத்தாலோ அதெல்லாம் இருக்கணும், அதனால அவருக்கு பிளஸ் பாயிண்ட். திரும்பியும் அவர் போயிட்டாருன்னா அவருக்கு இந்த வேல்யூ இல்லாம போயிருமே அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கமெண்ட் போட்டாங்க. நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருக்கு நடிச்ச நடிகை மமிதா பைஜனா ஏதோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்ட மாதிரியும் நீங்க வந்து இதுக்கப்புறம் சினிமா நடிப்பெல்லாம் கேட்டதுக்கு அது 2026 ரிசல்ட் பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதை பார்க்க நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதை பத்தி நம்ம முழுசா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய மனசுங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது அவரு ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வராரு, அதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது, இல்லைன்னா ஓப்பனா சொல்ல மாட்டாரு. ஆனா மக்கள் இருக்காங்கல்ல அதை வந்து ஆதரவு கொடுக்கணும்ல. நீங்க இப்ப எல்லாரும் தூக்கி கொண்டாடுறது பெரிய விஷயமே கிடையாது.
அந்த 2026 ஓட்டுன்னு ஒண்ணு போடுவீங்கல்ல, அப்பதான் தெரியும் நீங்க எந்த வகையில தளபதி விஜய் அவர்கள நேசிக்கிறீங்க, உண்மையா இருக்கீங்கன்னு. அதாவது உங்களுக்காக ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது, நீங்க அவரை கடைசியில கண்டுக்காம கைவிட்டுட்டீங்கன்னா, பழையபடியே காசை வாங்கிட்டு நீங்க குத்துறவங்களுக்கு வழக்கம் போல குத்திட்டீங்கன்னா, அப்ப இவ்வளவு உங்களுக்கு எல்லாத்தையும் உதறிட்டு யாராவது ஒரு மனுஷன் இது வரைக்கும் வந்துட்டாங்களா எப்படி பீக்ல இருக்கும்போது, அதாவது வயசானதுக்கு அப்புறம் அங்க ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வருவாங்க. ஆனா உச்சத்துல இருக்கும்போது அவங்க வந்து வந்தாங்களா? யாருமே வந்தது கிடையாது. அதாவது எல்லாருக்குமே இவ்வளவுக்குள்ள கோடிக்கணக்கில் பணம் இருக்கும்போது அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேல மேல சேர்த்து இன்னும் 3 தலைமையும் சேர்த்து வச்சுட்டு இந்த அரசியல் கிட்ட எல்லாம் யாருக்குமே பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்குல்ல எல்லாருடைய ஃபங்க்ஷன் டிஎம்கேக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அங்கேயும் ஒரு கும்பிடு ஏடிபி ஒரு ஃபங்க்ஷன் அங்கிட்டு கும்பிட்டு பிஜேபி கிட்ட அவங்ககிட்ட ஒரு நல்ல எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிட்டு நான் ஒரு பொதுவான யாருக்குமே நான் வந்து கெட்டவனா இருக்க விரும்பலப்பா எல்லாரும் நல்லவனா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் சொத்து பத்துல ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தப்பிக்கலாம்ல அப்படித்தானே இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது 3 தலைவரும் சொத்து சேர்த்து அப்படிதான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு, எனக்கு ஃபாரின்ல போய் எனக்கு வந்து இப்படி ஜாலியா இருக்கணும் இப்படிலாம் எண்ணங்கள் இல்லாம ஒரு அரசியல் வந்தா எவ்வளவுக்குள்ள இடத்துல கொடுப்பானுங்க. நண்பனா இருக்கவங்களா துரோகியா மாறுவான் எதிரியா மாறுவான் நம்ம கூட நம்ம கீழே இருப்பான் நம்மளால பயன்படுத்தினா இருக்கும் அவனும் நம்மளுக்கு எதிராக வந்து பத்தி பேசுவான் காசை வாங்கிட்டு. சோ அப்படி எல்லாருமே நம்மளுக்கு எதிராக பண்ணுவாங்க தெரிஞ்சு ஒருத்தர் அரசியல வாராரு அப்படின்னா அததான் புரிஞ்சுக்கணும். அந்த மனசு அந்த கட்டு இதுக்கு நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதான் நிறைய சொல்லுவாங்க அது நம்ம எடுத்த உடனே வந்து முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாரு. அப்ப எடுத்த உடனே வந்து முதலமைச்சர் ஆசைப்படாம கவுன்சிலருக்கு ஆசைப்படுவாங்க. அவர் இவ்வளவுக்குள்ள உச்சத்துல இருக்கும்போது அவர் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணிருக்காங்க அரசியல் எப்படி பண்ணுங்கிறது அவருடைய ஆசை. அதாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழில் வேணா இருக்கலாம், இந்த வயசுல தான் வரணும் அரசியலுக்கு, இந்த படிச்சா வரணும் தான் எதுவுமே இல்லையா. அதனால தானே யார் யாரெல்லாமோ முதலமைச்சர் அமைச்சர்லாம் ஆகுறாங்க. சோ அதனால அவர் வர்றதை மட்டும் என்ன உங்களுக்கு நொட்டையா இருக்கு? அந்த மனுஷன் பேசல மீடியா பத்தி பேசலங்கிறீங்க. மீடியா பத்தி என்ன பேசணும்? அவர் பேசணும்னு சுட்டு அறிக்காரு. மீடியா பத்தி பேசுனீங்கன்னா சிலா சொல்லுவாங்க அதாவது சீமான் இவ்வளவுக்குள்ள பேசுறாரு டெய்லி பிரச்சனை சந்திக்காரு அண்ணாமலை. அதாவது அவங்க நல்லா பேசுறாங்க புரிஞ்சுக்கிறேன் ஒத்துக்கிறேன். நல்லா பேசுறதுனால மட்டுமே அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவரா இருக்க முடியாதுல்ல. ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர்ங்கிறவர் மக்களுக்கான தலைவரா இருக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ணு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் இருக்கணும். புரியுதுங்களா? இல்ல நல்லா பேசுறாங்க திறமையா பேச தெரியுமா விஜய் கோடி பேச தெரியுமானா பேச தெரிஞ்சாங்க ஒரு சிறந்த பேச்சாளர் தான். அதுக்கு ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர் வச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு புரியும்ல? சோ அதை புரிஞ்சுடுங்க. அவருக்குன்னு ஒரு கனவு லட்சியம் இருக்கு. சும்மா அதாவது பாத்தீங்கன்னா வெளியே வராம மக்களே சந்திக்காம இங்க அவர் வந்து ஓட்டு வாங்க முடியாது அவருக்கும் தெரியும். சோ வெயிட் பண்ணுங்க. ஏதாவது அவருடைய அரசியல் அவர் அப்புறம் எதுவுமே இல்லாம சும்மா உங்ககிட்ட உங்களை மாதிரி ஆட்கள் இப்ப நீங்க 4 பேர் உட்காந்து விமர்சனம் பண்றீங்கல்ல. சோ இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாங்க இந்த மாதிரி இழிவுபடுத்துவாங்க இந்த மாதிரி கேவலப்படுறதுக்காண்டியா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. இப்ப அவர் அரசியல வந்து ஜெயிக்கலன்னா எவ்வளவுக்குள்ள அவர் பேர் வந்து டேமேஜ் ஆகும், எவ்வளவுக்குள்ள மக்கள் வந்து திரும்பி சினிமாவுக்கு போனாலுமே எவ்வளவுக்குள்ள அவர் வந்து இழிவுபடுத்துவாங்க, எவ்வளவுக்குள்ள மக்கள் வந்து நெகட்டிவா ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு கட்சியோட வாராருன்னா அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் இவ்வளவுக்குள்ள நமக்கு இந்த அரசியல் வராருன்னா அந்த மனுஷனுக்கு அப்ப ஏதாவது ஒரு நோக்கத்தோட வராரு. அவரோட நோக்கம் என்ன, அவர் என்னதான் பண்ணார் பாப்பன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அது உங்களுடையது. புரியுதா? சோ அப்ப நீங்க அப்படி கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய மனசோட அவர் என்ன வேணா முடிவு வேணா எடுக்கலாம். அது 2026 தெரியும். நாமளே இப்ப சொல்ல முடியாது. அவருடைய மனசுக்குள்ள தோண்டிலாம் பார்க்க முடியாது. அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மக்களுக்காக அரசியல் பண்ணணும்னு நினைக்காரு. ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், நாம இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்காரு. இந்த நாட்டுல பிறந்த மகன் அவருக்கு ஆளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அந்த செல்வாக்கு மக்களுக்கு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட மக்கள் கடைசியில இந்த மாறாம காசு வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போடாம அதே நினைப்போட அவருக்கு போட்டாருன்னா அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ ஓகேவா? சோ இனி என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்கும் போதோ யார் யாரெல்லாம் மாற போறாரோ சரி பார்க்கலாம். இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி வேற லெவல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கான். அது மட்டும் உறுதிப்பா. தளபதி விஜயோட அரசியல பார்த்தா அம்மா அரண்டு போய் கிடக்கான். அது 100% உண்மை. இப்போ இந்த மணியை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னா நேத்து வரைக்கும் ஒரு மாதிரி விமர்சனம் பண்றீங்க உடனே சேஞ்ச் ஆக முடியுமா? இப்போ நான் கூட சில விஷயங்கள்ல வந்து தளபதி விஜயோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆதரிக்க மாட்டேன். எனக்குமே சில குறைபாடுகள் இருக்கு, சில மாற்று கருத்துலாம் இருக்கு. ஆனா உடனே சேஞ்ச் ஆகி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்றீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க, உங்களுக்கு நினைச்சது கிடைக்கலன்னா வேற இடத்துல இருந்து ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு சோ அதுக்காண்டி மாறி பேசுங்க. அதுதான் உண்மை. சோ நான் பேசுற இந்த வீடியோல உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுறத மாத்திக்கிறதுக்கோ இல்லை சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.